சேஃப் கேம் விளையாடுறது யார் தெரியுமா? திவாகர் அவர்கள். பிகாஸ் அவர் சொல்றாரு, இப்ப இந்த மாரி விஷயங்கள்லாம் நான் பண்ணும்போதோ, இல்ல சபரி பண்ணும்போதோ, இல்ல எஃப்ஜே பண்ணும்போது அது தப்பா போய் சேராது. கமருதீன் பண்ணும்போது அது தப்பா போய் சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அரோராவ பத்தி வந்து இவங்க தப்பா பேசியிருந்திருக்காங்க. பாரு அவர்கள் சொல்றாங்க, அரோரா வந்து ஒரு ஃபிளர்ட் கேம் வந்து விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சினாரியோக்கு என்ன தெரியுமா? அரோரா பண்றதே எவ்வளவு பெட்டர்ங்கிற அளவுக்கு தோண வச்சுட்டாங்க. பிகாஸ் அவங்களும் டெஃபினட்டா அவங்களும் 18+ கண்டென்ட் வந்து பேசுறாங்க. அது தப்பு தான். பட் துஷார் அவர்கள் கிட்ட பேசுறாங்க. மத்தவங்க எல்லார்கிட்டயும் அவங்க ரொம்ப நார்மலா தான் நடந்துக்கிறாங்க. அண்ட் இவங்க பாரு அவர்கள் சொல்றாங்க, எப்படி வந்து அரோரா அவர்கள் வந்து ஒரு ஃபிளர்ட் கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு திவாகர் அவர்களுமே, ஆமா அந்த பொண்ணு கொஞ்சம் எல்லார்கிட்டயும் ஒரு மாதிரி தான் பேசுது, என் கூட வந்து அப்பப்ப கண்டென்ட்லாம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அரோரா வந்து சேர்த்து இவங்க அக்யூஸ் பண்றாங்க. எனக்கு புரியல, இவங்க மேலேயே அவ்வளோ தப்பு இருக்கு. ஸோ ஆல்சோ திவாகர் அவர்களை வந்து லாஸ்ட் சண்டே எபிசோட்லயுமே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த கமருதீன் அவர்கள் வந்து கேமரா முன்னாடி பார்த்து இந்த மாதிரி அந்த சுபிக்ஷாவோட பிரச்சனை அப்படிங்கிறது வந்து போயிட்டு இருக்கும் போது கேட்கும் போது, நீங்களாம் வந்து அன்சேஃபா ஃபீல் பண்றீங்களா திவாகர் அவர்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறதுன்னு கேட்கும் போது யாருமே வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த ஒரு ரீசனுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசலாம், அவ்வளவு சப்போர்ட் உங்களுக்கு இருக்குங்கிறதுக்காக நீங்க என்னெல்லாமே அடிச்சு விடலாம்லாம் கிடையாது. பிகாஸ் திவாகர் அவர்களுமே வந்து கொஞ்சம் கூட அதெல்லாம் மறந்துட்டாரான்னு தெரியல. பாரு அவர்கள் கிட்ட போய் வந்து நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் கேட்டிருக்காரு.